வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால போன வருஷம் வெளியான ரசாகர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தானை பிரிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல ஹைதராபாத்ல இருக்க நிறைய பேர் கொடுமைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப மோசமான கொடுமைகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பகுதியில இருந்தவங்க என்னென்ன மாதிரியான கொடுமைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மன்னர்கள் ஆட்சி எல்லாம் செஞ்சாங்க பாத்தீங்களா, அதுல சில முஸ்லிம் மன்னர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப மோசமா நடந்திருப்பாங்க. இந்து கோயில் ஒண்ணு கூட இருக்க கூடாது, அதே மாதிரி யாரும் இந்துவா இருக்க கூடாது, எல்லாரையும் முஸ்லிமா மாத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் 1947ல ரொம்ப அதிக லெவல்ல ஹைதராபாத்ல நடந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த படத்துல இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நமக்கு 1947ல சுதந்திரம் கிடைச்சிருக்கும். இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்கான வேலை எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயம் ஹைதராபாத்தை ஆட்சி செஞ்சவரை நமக்கு காட்டுறாங்க. இந்த நிசாமோட பேரு ஆஸ்மான் அலி அப்படின்றது. இந்த பகுதியில பெரும்பான்மையா இந்து மக்கள் தான் இருக்காங்க. அதனால பிரிச்சா இது இந்தியாவுக்கு தான் போகும், ஆனா இத பாகிஸ்தானோட சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் கடைசி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு சைடு பட்டியல் இருக்காருல, டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிடுறாரு. எப்படியாவது நமக்கு நிறைய பகுதி வாங்கணும்ன்ற மாதிரி வேலை எல்லாம் பண்றாரு. ஒரு பக்கம் ஆஸ்மான் அலி பிளான் போடுறத நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு தளபதியா கசீம் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. ரசாகர் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு தனி ஆர்மியை இவங்க வச்சிருப்பாங்க. இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க இந்து மக்களை முஸ்லீமா மாத்தணும், முஸ்லீம் நாடா இதை பிரிக்கணும்ன்ற மாதிரி நம்ம கேட்கணும், அப்பதான் பாகிஸ்தான் கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் நிறைய பகுதி அவங்களுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த இடத்தையும் வாங்கி தந்தா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க நிறைய காசெல்லாம் தருவாங்க. அதுக்கான வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே பிளான் போடுறாங்க. இங்க எல்லாருமே தெலுங்குலாம் கத்துட்டு இருக்காங்கல்ல, அதை நம்ம மாத்தி உருதுவை கத்துக்க வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு கிராமத்துக்கு இந்த கசீம் வராரு. அங்க ஒரு சார் இருக்காருல, தெலுங்குல எழுத்தெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இவர் இருக்காருல, இதுக்கப்புறம் உருதுல தான் நீ எல்லாத்தையும் சொல்லி தரணும், நான் சொல்லி தரேன், அதுதான் பசங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த டீச்சர் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கோவப்பட்ட கசீம் இருக்காருல, இவர் கையில ரத்தத்தை வர வச்சிடுறாரு. அந்த ரத்தத்துல உருது எழுத்தெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து பசங்க பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க உருதை தான் கத்துக்கணும், நீங்க எல்லாருமே சீக்கிரமா முஸ்லீமா மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கும் போது நிறைய பகுதியில கலவரம் மாதிரிலாம் ஏற்படுது. ஆனா ஹைதராபாத்ல ரொம்ப மோசமா கொடுமைலாம் ஏற்படுது. இவங்க தான் அந்த கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேல் அதிகாரிகளுக்கு தெரியுதுல்ல, இந்த மாதிரிலாம் நீங்க நடந்து கூடாது அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் தராங்க. அதெல்லாம் இவங்க காது கொடுத்து கேட்கிற மாதிரியே இல்ல. நம்ம பண்றதை நம்ம பண்ணுவோம், எல்லாரையும் முஸ்லீமா மாத்தலாம், அது மூலியமா இது பாகிஸ்தானோட இணையணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆஸ்மான் அலி இருக்காருல, கசீமை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. ரசாகர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்மியே இருக்கு. அந்த ஆர்மியை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல நிறைய முக்கியமான ஆளுங்கள்லாம் அடிக்கடி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை மட்டும் பக்காவா பண்ணிருங்க, நீங்க கேட்கிற நிறைய காசை தரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு தான் இவங்க இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இந்து மக்களை இந்த இடத்துல குடும்பம்லாம் பத்துறாங்க. நிறைய பேசி பேசி தான் இந்த பிரிக்கிற வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கும். பட்டேல் தான் அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பட்டேல் கிட்ட ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் ஒருத்தர் சொல்றதுக்காக வராரு. நிறைய கொடுமை நடக்குது அப்படின்ற மாதிரி நடந்த சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆஸ்மான் அலியை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட ஏகப்பட்ட டாக்ஸ் எல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்போ ஒரு குழந்தை பிறக்க போது, பிறக்கிற குழந்தை கிட்ட இருந்து கூட டாக்ஸை இவங்க வாங்குவாங்க. அதுக்கு வேற தனியா இவங்க காசு தரணும். பெண் குழந்தை பிறந்தா நிறைய தரணும், ஆண் குழந்தை பிறந்தா கொஞ்சம் கம்மியா தரலாம் போல. ஆண் குழந்தை பிறக்கணும்ன்ற மாதிரிலாம் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பெண் குழந்தை தான் பிறக்குது. இதை பாக்குற மாமியார் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பேசாம இந்த குழந்தைய சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப வறுமையில இருக்காங்க, அவ்வளவு டாக்ஸ்லாம் இவங்களால பே பண்ண முடியாது. இந்த குழந்தையும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல வாழ போகுது, அதுக்கு நிம்மதியே இது செத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃபேமிலியில எல்லாருமே வேணான்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாமியார் கேட்க மாட்டாங்க. ஒரு மருந்து மாதிரி தந்து அந்த குழந்தைய சாவடிச்சிடுறாங்க. குழந்தை பிறந்திருக்குன்னு தகவல் தெரிஞ்சோடனே அவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டாக்ஸை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, பெண் குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குழந்தை இறந்தா என்ன, இறந்ததுக்கு ஒரு டாக்ஸை தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டு வாங்குறாரு. ஹைதராபாத்ல நிறைய பகுதி இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மாதிரி தான் கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பட்டேல் கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு இடத்துல நடக்கிறத பத்தி நமக்கு காட்டுறாங்க. லேடிஸ் எல்லாம் சேர்ந்து விவசாயம் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. இப்ப நெல் மூட்டையை கட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நிசாமோட ஆட்கள் 2-3 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மூட்டையெல்லாம் நாங்க தான் கொண்டு போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எது நீங்க கொண்டு போவீங்களா, விட மாட்டோன்ற மாதிரி லேடிஸ் பிரச்சனை பண்றாங்க. இந்த லேடிஸ்க்குலாம் ஹெட்டா ஒருத்தங்க இருக்காங்க, சக்காளி இந்தம்மா அப்படின்றது தான் இவங்களோட பேரு. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அவனுங்க அடிச்சு எடுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, தனியா அவனுங்க 3 பேர் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அடிச்சு இவங்க 3 பேரையும் அனுப்பி விடுறாங்க.
கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு ஹெட்டா இருக்க நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நிறைய ஆளுங்களோட வந்திருக்காரு. அதனால இந்த இடத்துல அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை காலி பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் பட்டேலான்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இது அவங்க விவசாயம் பண்ண நெல்லு, இது எப்படி நீங்க வாங்கிட்டு போவீங்க, இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பட்டேலா சொல்லிட்டாரு. பட்டேலா இல்ல நீ தலையிடாத, இது நிசாமோட உத்தரவு அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. அப்போ கூட இவர் கேட்க மாட்டாரு. இதனால ஆளுங்க சண்டை போடுறதுக்காக வராங்க. பட்டேலா எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறாரு. அந்த லேடிஸ்க்கு நம்ம தான் சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி நெல் மூட்டையெல்லாம் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இவர் நெல் மூட்டையை கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஆளுங்க வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸுங்க எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. போலீஸ் இருக்காங்கல்ல, இவர் மேல பொய்யா கேஸ போட்டிருக்காங்க. வேணும்ட்டே தான் இப்படி பண்றாங்கன்னு பட்டேலாக்கு தெரியுது. பட்டேலாவும் அரெஸ்ட் ஆகி அங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்தம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டேலாவை லாக்அப்ல வச்சு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அதே மாதிரி மக்கள் முன்னாடி அடிக்கணும்ன்ற மாதிரி மக்கள் முன்னாடி வச்சும் அடிச்சிட்டு இருக்காங்க. யாராவது எங்களை எதிர்த்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கெதி, நாங்க என்ன சொல்றோமோ அதுபடிதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட்டேலாவை மக்கள் முன்னாடியே சாவடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் யாராவது எங்களை எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் கதின்ற மாதிரிலாம் கசீம் சொல்றாரு. கசீமை பொறுத்த வரைக்கும் ரசாகர்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த டீம் கிட்ட என்ன சொல்றாருன்னா எல்லா பகுதியில் இருக்கவங்களும் நம்மளை பார்த்தா பயப்படணும், எல்லாரையும் சீக்கிரமா நீங்க முஸ்லீமா மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப வேற ஒரு கிராமத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்கு ஆளுங்கெல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, நீங்க எல்லாருமே முஸ்லீமா மாறணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மக்கள் அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லிதான் ஆகணும், சொல்லுங்கன்ற மாதிரி இவரும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் கேட்கலன்னு தெரிஞ்சோன்னே இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த லேடிஸோட சாரி எல்லாம் உருவுறாரு. லேடிஸ் எல்லாருமே விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஜென்ஸால எதிர்த்து சண்டை போட முடியல, அதனால பயந்த மாதிரி இருக்காங்க. இதை இவனுங்க அட்வான்டேஜா எடுத்து எல்லா லேடிஸ் கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. லேடிஸை ரேப் பண்ணிட்டு இருக்கும் போது மண் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அவங்க பிரைவேட் பாட்டுக்குள்ள எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி பயங்கரமா சித்திரவதை பத்துறாங்க. அப்பயுமே மக்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்ல மாட்டாங்க. இதனால எட்டு இருக்கான் பாத்தீங்களா, ஒரு லேடி கையில இருக்க குழந்தைய புடுங்கிடுறான். அந்த குழந்தைய சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இதனால குழந்தையோட அப்பா இருக்கார்ல, நான் சொல்லிடுறேன்ற மாதிரி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிடுறாரு. இப்ப இவருக்கு மீசியை எடுத்துடுறாங்க, முஸ்லீம் மாதிரி மாத்திடுறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பூணூல் போட்டிருப்பாரு, அதை கட் பண்ணி குடுமையை கட் பண்ணிடுறாங்க. எல்லாரையும் அல்லாஹ் அக்பர்னு சொல்ல வைக்கிறாங்க. வேற வழி இல்லாம இங்க இருக்க எல்லாருமே சொல்லிடுறாங்க. இந்தியாவோட மத்த பகுதியில எல்லாருமே சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த கிராமத்துல ஒரு பைல்வான் இருப்பாரு, இதை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் இருக்காருல, வேற ஒரு மாற்று வழி சொல்லிட்டாரு. விருப்பமே இல்லாம தானே எல்லாரையும் முஸ்லீமா மாத்துனாங்க, பழையபடி நம்ம இந்துவா மாத்துவோம், ஒரு பூஜை மாதிரி பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தம்பியை நான் பாதுகாப்பு தரேன் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்துவா மாறுறதுக்கு விரும்புறாங்கல்ல, இவங்க மாற வச்சிடுறாங்க. நம்ம மாத்திட்டு போய் இவன் திரும்பி மாற வச்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னே இந்த தம்பி அட்டாக் பண்றதுக்காக மொத்த ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தம்பிக்கு தான் சண்டை போட தெரியும்ல, இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா அவங்க கிட்ட ஆயுதம்லாம் இருக்குல்ல, அது மூலியமா தம்பியை லாக் பண்ணிடுறாங்க. தம்பியை ரொம்ப கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க. அவன் ஒருத்தன் கொடுத்த தைரியத்தை வச்சு எங்க எல்லாரையும் எதிர்க்கிறீங்களா, விட மாட்டேன்ற மாதிரி கசீம் இருக்கார்ல, இந்த பகுதியில் இருக்க நிறைய வீட்டை கொளுத்தி விடுறாரு. மாட்டி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. மீதி கொஞ்சம் பேர் தான் தப்பிக்கிறாங்க. உங்களுக்கு கடைசியா வார்னிங் தரேன், நாங்க சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் தந்துட்டு கிளம்புறாரு. நிசாம் ஆஸ்மான் அலின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் போல, அவருமே ஃபங்க்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பண்ணையார் ஒருத்தர் இவரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இந்த பண்ணையார் இந்து தான், ஆனா இவருக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காரு போல. இந்த ஃபங்க்ஷன்ல வேலை பார்க்கறதுக்காக சில பொண்ணுங்களை தான் கூட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணுங்களும் கையில வந்து இந்து சம்பந்தப்பட்ட சில பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த பொருள்லாம் எதுக்காக கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லா பொருளையும் கீழே தள்ளிட்டு இருக்காரு. ஆஸ்மான் அலியோட வைஃப் இருக்காங்கல்ல, இவங்க முறைப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் ஒன்னும் பண்ண தேவையில்ல, நம்ம முறைப்படி என்ன பண்ணுவோமோ அதை தான் இவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. குடிசையை எரிச்சதுல நிறைய பேர் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஒரு கோயில்ல பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீ தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கடவுள் கிட்ட வேண்டி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியில ஒவ்வொருத்தரை இழந்திருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பூஜை நடக்குது அப்படின்றது கசீம்க்கு தெரிய வருது. கசீம் ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பூஜையை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அங்க பொச்சம்மான்றவங்க தான் ஹெட்டா இருப்பாங்க. அவங்களோட சாரி எல்லாம் உருவி அசிங்கப்படுத்துறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, நீ என்ன பண்ணாலும் சரி நாங்க நிறுத்த மாட்டோம்ன்ற மாதிரி மேற்கொண்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. மத்த லேடிஸும் கூட சேர்ந்து பாடுறாங்க. இத பாக்குற இவர் இன்னும் டென்ஷனா வருது. சாட்டியை வச்சு இவங்க முதுகுல எல்லாம் அடிக்கிறாரு. அப்ப கூட இவங்க இருக்காங்கல்ல, அந்த பூஜையை இந்த இடத்துல பண்ணி முடிச்சுட்டு தான் நிறுத்துறாங்க. பட்டேலும்
அதுக்கப்புறம் இது சார்ந்த நிறைய பேர்கிட்ட பேசுறாரு, எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதனால இவரோட உடம்ப சரியா கவனிக்கல, இவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருது, இவர் மயங்கி கீழே விழுறாரு. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இவரை கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறாங்க. இப்போதைக்கு இவர் காதலி எதையும் சொல்ல வேணான்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ஆஸ்மான் அலி ஆளுங்களெல்லாம் கொடுமை பத்த வைக்கிறாரு பாத்தீங்களா, இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு. நம்ம எப்பவுமே போல நிம்மதியா இருக்கணும், நம்ம பாகிஸ்தான் கூட சேரணும், அது மூலியமா நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. ஆனா ஒய்ஃபுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லைன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. கிணத்துல இருந்து தண்ணி எல்லாம் ஆளுங்க மோந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வரான். அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற இடத்துல யூரின் எல்லாம் பாஸ் பண்றான். லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இவங்க புடிச்சிருக்க தண்ணியில கையை கழுவிட்டு போறான். அதே மாதிரி ஒருத்தர் சொம்ப கொண்டு போயிட்டு இருக்காரு. பெருசு சொம்ப தாண்டற மாதிரி வாங்கி என்ன பண்றான்னா எச்ச துப்புறான். இந்த பெரியவரும் எதுவுமே பேச முடியாம அமைதியா கிளம்பிடுறாரு. இந்த நபரோட ஆள் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு, இந்த வீட்டுல இருக்க பொண்ணு தான் வயசுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வயசுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே பொண்ணுங்களை தூக்கிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தெரியாத மாதிரி இந்த விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் தகவல் தெரிஞ்சதுல இவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த பொண்ணை இங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். சின்ன பொண்ணு வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பெரிய மனுஷி ஆயிட்டால, இப்ப சின்ன பொண்ணெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி இவன் சொல்றான். இந்த சின்ன பொண்ணுமே தள்ளி விட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறா. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தான் ஓடிட்டு இருக்கா. ஊர் மக்களும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி இவரை தடுத்துட்டு இருக்காங்க. என் மேல கையை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா பொண்ணை காப்பாத்துறதுக்காக போக போக இவரை அடிக்கவே செய்யறாங்க. என் மேலேயே கையை வச்சிட்டீங்கல்ல, பாத்துக்கிறேன்ற மாதிரி கிளம்புறாரு. இந்த தகவல் எல்லாமே கசீமோட காதுக்கு வந்துருது. கசீம் இருக்கார்ல, இந்த விஷயத்தெல்லாம் நிசாம் கிட்ட சொல்லிட்டு ஒருத்தன் பதிலுக்கு அடிக்கிற அளவுக்கு தைரியம் வரக்கூடாது, அந்த மக்களுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகமாயிருச்சுல, எல்லார் கதையும் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி நிசாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி கரீமோ ஏத்துக்கிறாரு. இப்ப மொத்த டீம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணை தூக்கிட்டு போக விடலையோ அந்த பொண்ணை தூக்கிட்டு போறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த மக்களும் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி மறைச்சலாம் வச்சிருக்காங்க. அதை மீறிய இவனுங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி கெஞ்சி பாக்குறாங்க. இவங்க கேட்கிற மாதிரியே தெரியல. ஏறு விழுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்ப கோவத்துல அம்மா இருக்காங்கல்ல, அந்த ஏறு விழுத தூக்கிடுறாங்க. இப்போ ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கும் போது கோவமா அவனை அட்டாக் பண்றாங்க. அந்த ஏறு விழுது மூலியமா இவனை குத்திடுறாங்க. இவன் மாட்டிட்டு இருக்கான். அவனை அப்படியே தொங்குன மாதிரி நிறுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த கசீம் இருக்கார்ல, இந்த அம்மாவோட கதையும் ஊர் மக்கள் கதையும் முடிக்கிறது. இப்ப பட்டேல் ரெக்கவர் ஆயிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நிறைய கொடுமைகள்லாம் நடக்குது அப்படின்றது பட்டேலுக்கு தெரிய வருது. அங்க இருக்க ஒரு மீடியால் தான் இந்த விஷயத்தை நியூஸ்ல எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. எப்படியாவது இதை தடுக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கூட பட்டேலும் பேசலாம் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி நியூஸ்ல வெளியே வரது சுத்தமா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வெளியிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல சிலர் தான் பண்ணுவாங்க. நமக்குள்ள இருந்தே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கசீம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க முஸ்லீம்ஸ் தானே, அவங்களுமே மசூதிக்கு வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வெளியிட்டு இருப்பாங்க. கசீம் ஆளுங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்க ஒன்னும் பொய் எழுதல, உண்மையை தான் எழுதிட்டு இருக்கோம், நீங்க தப்பு பண்றீங்க, அதை நாங்க வெளியே கொண்டு வந்துகிட்டே தான் இருப்போன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, முதல்ல கையை வெட்டிடுறாரு, அதுக்கப்புறம் இவரையே சாவடிச்சிடுறாரு. கசீம் சொன்னதுனால தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆளுங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க கதையெல்லாம் முடிக்கிறாங்க. அந்த நிசாமோட கதையை முடிச்சுட்டா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு 3 பேர் நினைக்கிறாங்க. இவங்க 3 பேர் அடிக்கடி மீட் பண்ணி பேசுவாங்க. அந்த நிசாம் ஒரு வழியா கிராஸ் பண்ணி போக போறாரு. அந்த வழியில அவர் போகும்போது அட்டாக் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பகுதியில முஸ்லீம்ஸை மட்டும் தான் நிறுத்துவாங்க. அதனால நம்மளும் முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு போலான்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த 3 பேர்ல 8 மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாம்பை தூக்கி போடுறேன், ஒருவேளை தூக்கி போடுற நிலைமை வரலன்னா நீங்க பாத்துக்கோங்க, நீங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் வெயிட் பண்றதுக்கு இடத்த சொல்லிடுறாரு. இவங்க 3 பேருமே பக்காவா பிளான போட்டுறாங்க. நிசாம் இருக்கார்ல, மசூதிக்கு போறதுக்காக தான் இந்த வழியா வந்துட்டு இருக்காரு. முஸ்லிம்ஸ் எல்லாருமே நிசாம்க்கு வணக்கம்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் மறைஞ்சிட்டு இருக்க இவருமே முன்னாடி வந்து பாம்பை தூக்கி போடுறாரு. அந்த பாம்பு இருக்குல்ல, சீட்டுல பட்டு வெளியே போய் விழுந்துருது. வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்பு வெடிச்சிருக்கும். நல்ல வேலையா நிசாம் தப்பிச்சிடுறாரு. அதே மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, தூக்கி போட்டவரை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதெல்லாம் மத்த 2 பேர் கவனிக்கிறாங்க. நம்மளால காப்பாற்ற முடியாது, கிளம்பிடலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப புடிச்ச நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ட்ரவுசரை கழட்டி செக் பண்ணும் போதுதான் அவர் முஸ்லீம் இல்ல, இந்து தான் முஸ்லீம் கெட்டப்ல வந்திருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. இவனோட கதையை ரொம்ப கொடூரமா முடிக்கணும்ன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துல சாவடிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் நிசாமோட கதையை முடிஞ்சிருக்கோம்ல, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒய்ஃபுமே தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆளுங்க போனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா இவர் பண்றதெல்லாம் பிடிக்காம பையன் இருக்காரு பாத்தீங்களா, வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு. நீங்க பண்றது எனக்குமே பிடிக்க மாட்டேங்குது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம், நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரம் நிறுத்தலாம் முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு.
ஆனா ஒய்ஃப் சொன்னதுல இவரோட மனசு லைட்டா மாற ஆரம்பிக்குது. முன்னளவுக்கு கசீம் கிட்ட ஆர்டர்லாம் சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் கம்மியா தான் சொல்லிட்டாரு. ஏன் நிசாம் முன்ன மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாரு? நிசாமே இதெல்லாம் நிறுத்தலாம்னு நினைக்கிறாரு போல. நிசாம் நிறுத்தினாலும் நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கசீம் யோசிக்கிறாரு. ஏற்கனவே மக்கள்லாம் டாக்ஸ் எல்லாம் அதிகமா தான் தந்துட்டு இருக்காங்க, இதை தாண்டி நிறைய தரணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு போறாங்க. இதை பாக்குற மக்கள் எல்லாருமே உடஞ்சு போயிடுறாங்க. ஏற்கனவே இவங்க வறுமையில கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதுக்கு மேல எப்படி டாக்ஸ் தர முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் புரட்சி பண்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. இந்த ரோல பாபி சிம்மா தான் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல இவரோட பேரு ராஜி ரெட்டி அப்படின்றது. மத்த பகுதியில மக்கள் எதிர்த்து சண்டை போடுறாங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. நம்ம தான் இவ்வளவு நாள் பயந்து அமைதியா இருந்துட்டோம், சண்டை போடலான்ற மாதிரி சொல்றாரு. ஷாத்தாரான்னு ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தைரியமா நிறைய பேருக்கு மோட்டிவேஷன்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் சொல்றதை கேட்கிற மத்தவங்க இருக்காங்கல்ல, சண்டை போட்டாதான் என்ன, நம்ம சண்டை போடுவோன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப பயங்கரமா ஊர்ல இவங்க பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து டாக்ஸ் எல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி தகவலை கொடுத்துறாங்க. இதனால அவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அட்டாக் பண்ண வரும்போது ஊர்ல யாரையும் காணோம், எல்லாருமே மறைஞ்சிருந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சின்ன பையன் மறைஞ்சிருக்க இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த சின்ன பையனை லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா எல்லாருமே வெளியே வாங்கன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வந்த ராஜி ரெட்டி இருக்கார்ல, அந்த சின்ன பையனுக்கு சிக்னல் பண்றாரு. அந்த பையனுமே புரிஞ்சுக்கிறான். பாக்கெட்ல எல்லாரையும் மிளகா பொடி வச்சிருக்க சொல்லியிருப்பாரு, அந்த பையனுமே வச்சிருப்பான். இப்ப மிளகா பொடியை எடுத்து எல்லாருமே முகத்துல தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறாங்கல்ல, இவங்க பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறாங்க. நிறைய ஆளுங்களை காலி பண்ணிடுறாங்க. அதே சமயம் அந்த சண்டையில இவங்களோட ஆளுங்களும் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த சின்ன பையனும் இந்த சண்டையில இறந்து போயிடுறான். இவங்கள நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் வேகமா பண்ணணும், ஏன்னா அடுத்த ட்ரிப் ஆளுங்க வந்துருவாங்கன்னு யோசிக்கிறாங்க. இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்றாங்க. அடுத்த ட்ரிப் ஆளுங்க வந்தா என்ன பண்ணுன்ற மாதிரி ராஜி ரெட்டி ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஆக்சுவலா வெடிகுண்டு மாதிரி சுடும் பாத்தீங்களா, அதை இவர் திருடி கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அவனுங்க வந்தா இது மூலியமா அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவனுங்க வண்டியில வரும்போதே அட்டாக் பண்றாரு. வண்டியோட அவனுங்க எல்லாருமே மொத்தமா காலி ஆயிடுறாங்க. இதை தாண்டியே வருவாங்க, ரெடியா இருக்கலாம்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. ராஜி ரெட்டி பகுதியில ராசக்கர் நிறைய பேரை சாவடிச்சிருக்காங்கல்ல, இதை பத்தி எல்லாம் பட்டேலோட காதுக்கு தகவல் வருது. இப்ப பட்டேலும் சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, பயந்தவங்க இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு சாப்பாடுலாம் வர முடியாத மாதிரி அந்த கசீம் பிளாக் பண்ணிருப்பான். இவங்க 2-3 நாள் சாப்பிடாம தான் இருக்காங்க. இதை தாண்டி எவ்வளவு ஆளுங்க வரப்போறாங்கன்னு தெரியல, நம்ம எப்படி சமாளிக்க போறோம் தெரியலன்ற மாதிரி நிறைய பேர் புலம்புறாங்க. பேசாம அவனுங்க கேட்ட மாதிரி நம்ம டாக்ஸை தந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராஜி ரெட்டி இருக்கார்ல, திரும்பி அடிமை மாதிரி வாழ சொல்றீங்களா, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக அடிமை மாதிரி வாழணும், அப்படிலாம் ஒன்னும் வாழ தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஊர்ல இருக்க ஒருத்தரே துரோகியா மாறிடுறாரு. இந்த கசீமோட ஆட்கள் கிட்ட எப்படிலாம் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாரு. அது மூலியமா இவங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்த போய் அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறாங்க. நம்ம ஒளிஞ்சிருக்க இடம்லாம் தெரிஞ்சிருச்சு, கவனமா இருங்கன்ற மாதிரி வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. இவங்களுமே கவனமா இருக்கலாம் ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இவங்க மொத்தமா காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இந்த கிராமத்தையே காலி பண்ணிடுறாங்க. ஒருத்தவங்க குழந்தைய இப்பதான் பெத்து எடுத்திருப்பாங்க, குழந்தைய மட்டும் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இவங்க கண் முன்னாடியே குழந்தைய சாவடிச்சு இவங்களையும் சாவடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமா எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ராஜி ரெட்டி பண்ணது பக்கத்து ஊரை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. நம்மளும் அந்த மாதிரி தைரியமா சண்டை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எல்லாருமே சின்ன சின்ன டீமா ஃபார்ம் பண்றாங்க. இவங்களுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தைரியத்தை மட்டும் உங்களுக்கு வரவிடக்கூடாது, காலி பண்ணுன்ற மாதிரி கசீம் நினைக்கிறாரு. மொத்தமா அவங்களோட கதையெல்லாம் முடிச்சிட்டு இருக்காரு. அதாவது கொத்து கொத்தா இந்த இடத்துல மக்கள் எல்லாம் இவங்க சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கெல்லாம் இந்த பிரிக்கிறது ஸ்மூத்தா நடக்கலையோ அங்கெல்லாம் ஆர்மியை இன்வால்வ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் ஹைதராபாத்ல ஆர்மியை இன்வால்வ் பண்ணல. இப்ப ஹைதராபாத்ல இருக்க கசீமை கூப்பிட்டு பட்டேலும் பேசுறாரு. உங்க ஸ்டேட்ல நடக்கிறத பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், இந்தியா கூட தான் அது இணைய போகுது, அதனால நீங்க பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்துங்க, இல்லனா நான் நிறுத்த வேண்டி வரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒண்ணு எங்களுக்கு அது தனி நாடா வேணும், அப்படி இல்லனா பாகிஸ்தான் கூட சேரணும், நாங்க நினைச்ச மாதிரி தான் பண்ணுவோம், முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு போயிடுறாரு. இப்ப பட்டேல் இருக்கார்ல, ஆர்மி ஆளுங்க கிட்ட இது சார்ந்து பேசுறாரு. இதுக்கப்புறம் யாரையும் பார்க்க வேணாம், அவங்களை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே தான் கசீம் தனி ஆர்மியை உருவாக்கிட்டார்ல, இப்ப ஆர்மியை சேர்ந்த எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இந்தியன் ஆர்மி எப்பனாலும் வரலாம், நம்மளுக்கு அவங்க எதிரிங்க தான், அவங்க எல்லாரோட கதையும் முடிக்கணும், ரெடியா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. எல்லாருமே ரெடியா இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாரையும் இவர் மிருகமா மாத்தி வச்சிருக்காரு. ஏறக்குறைய இந்த ஸ்டேட்டே இவங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல, இந்தியன் ஆர்மி எந்த வழியா வராங்களோ வர வழியிலே அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வர வழியில நிறைய செடி இருக்கும், அங்க ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாங்க. இப்ப இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க மொத்தமா வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் பிளான் போட்ட மாதிரி செடி கடியில ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப ஒளிஞ்சிருந்து இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்கள இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மியால சமாளிக்க முடியல, கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருக்க சாதாரண மக்களுக்கு தெரியுது. அந்த சாதாரண மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வயல் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுறாங்க. அது மூலியமா அவங்க ஒளிஞ்சிருக்க இடம் தெரிஞ்சிருது. அதே மாதிரி நிறைய பேர் அந்த நெருப்புல மாட்டியே இறந்து போயிடுறாங்க.
மக்கள் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்றாங்க, அது மூலியமா ஆர்மி எல்லார் கதையும் முடிக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் வந்தே மாதரம்னு கத்துறாங்க, ஆர்மியை சேர்ந்தவங்களாம் கையை காட்டிட்டு போறாங்க. இப்ப மக்கள் எல்லா பகுதியிலையும் எதிர்த்து சண்டை போடுறாங்க. இதெல்லாம் கசீம் பார்க்கும் போது பயங்கரமா கோவம் வருது. இந்த பகுதியில இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, வேற பகுதிக்கு போலான்னு நினைக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பகுதியா இவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் ஆர்மி நமக்கு தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு புரியுது. மக்களுக்கு இந்த ஊரை பத்தி எல்லாம் முழுசா தெரியும்ல, எங்கெங்கெல்லாம் அவங்க இருக்காங்க, இந்த ஊர்ல எங்கெல்லாம் ஒளிஞ்சுக்க முடியும்ன்றதெல்லாம் இந்த ஆர்மிக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மக்களும் ஆர்மியும் சேர்ந்து செயல்படுறாங்க. அந்த ராசக்கர் டீம் எல்லாம் பயங்கரமா காலி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய பேர் காலி பண்றதுனால மக்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இந்த ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் பூங்கொத்தெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த பகுதி உங்க கையை விட்டு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் பாகிஸ்தான்ல ஹெட்டா இருக்க நபருக்கு தெரிஞ்சிருது. அவர் இருக்கார்ல, இவங்களுக்கு கால் பண்ணி பயங்கரமா இவங்களை திட்டுறாரு. எவ்வளவு காசு உங்களுக்கு தந்திருக்கேன், நீங்க அவங்க கிட்ட கோட்டை வெட்டுவீங்க போலியே, இது வேலைக்காவது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. கசீமோட ஆர்மி இருக்காங்கல்ல, பெரிய லெவல்ல காலி ஆயிடுறாங்க. கசீமோ இந்த நாட்டை விட்டு ஓடிடலாம் நினைக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சேர்த்து வச்சிருப்பார்ல, அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப பிளைட்டை பிடிச்சி இங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கிறாரு. கசீம் பிளைட் பிடிக்க வந்துட்டு இருக்கிறது இந்தியன் ஆர்மிக்கு தெரிஞ்சிருது. கசீம் வரும்போது அந்த இடத்துல பிளைட் இருக்க கூடாது, எடுத்துட்டு கிளம்புன்ற மாதிரி அங்க இருக்க நபர் கிட்ட சொல்றாங்க. அவருமே வேகமா பிளைட்டை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இத பாக்குற கசீம் ஷாக் ஆயிடுறாரு. நம்ம தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காக வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம மக்களோட மனசை மாத்தி தான் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவர் இருக்க பகுதிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, இங்க இருக்க முஸ்லீம் மக்கள் கிட்ட பேசுறாரு. வரவங்க இந்து மக்களுக்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருக்காங்க, நம்மள கொத்து கொத்தா சாவடிச்சிட்டு இருக்காங்க, இப்படியே விட்டோம்னா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம், அதனால நம்ம பதிலடி கொடுக்கணும், பதிலடி கொடுக்க தயாரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இங்க இருக்க எல்லாருமே இவரோட பேச்சுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஆமா, நம்ம பதிலுக்கு அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சண்டைக்கு தயாராகிறாங்க. இவ்வளவு நாள் ரசாகர் மட்டும் தான் அடிச்சாங்க, இப்ப சாதாரண மக்கள் கூட அடிக்கிறதுக்காக தயாராகிறாங்க. இந்து மக்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு லேடி இருக்காங்கல்ல, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிக்கைக்காரர் இறந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட ஒய்ஃபா தான் இவங்க இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட சாவடிச்சதே இவன் தான், அவன் தப்பிச்சு போறதுக்காக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், நீங்க இதுல ஏமாறாதீங்க, அவனை பிடிங்க, ஆர்மி கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால முஸ்லீம் மக்கள் இருக்காங்கல்ல, அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. இப்பதான் இந்தியன் ஆர்மியை சேர்ந்த எல்லாருமே மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இந்து மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுமே கூட வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா முஸ்லீம் மக்களே இவனை பிடிச்சு வச்சிருக்காங்க. வந்த ஆர்மி இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுமே விட்டுறாங்க. கவலைப்படாத, உன்னை ஷூட் பண்ணி சாவடிச்சிட மாட்டோம், ஜனநாயக முறைப்படி உனக்கு என்ன தண்டனை தரணுமோ அந்த தண்டனையை தான் தருவோன்ற மாதிரி செல்லுல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதே மாதிரி மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த நிசாமோட வீட்டையே முற்றுகையிடுறதுக்காக வராங்க. ஆர்மியை சேர்ந்தவங்க தான் வேணான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த பகுதியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலான்ற மாதிரி நிசாம் நிறைய வேலை பண்ணிருப்பாரு. அது எல்லாமே இந்த இடத்துல தோத்து போயிருது. இவர் இந்த இடத்தை காலி பண்ணி ஆகணும், இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஏன்னா இவரோட முன்னோர்கள்லாம் இந்த இடத்த ஆட்சி செஞ்சவங்களா இருப்பாங்க. நம்மளால ஆட்சி செய்ய முடியலையே, நம்ம பாதியிலேயே போக போறோமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இவரோட முன்னோர்கள் போட்டோவை பார்த்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் தான் இவருக்கு சமாதானம் சொல்றாங்க. இப்ப இவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த மாளிகையை சோகமா பார்த்துக்கிட்டே தான் கிளம்புறாரு. இப்படிதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்துல பட்டேலோட பங்கு பெரிய லெவல்ல இருந்திருக்கும். இப்ப பட்டேல் கடைசியா பேசுற மாதிரி இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. அந்த காலகட்டத்துல ஹைதராபாத்ல ஒரு சைலண்டான ஜெனோசைடே நடந்தது அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் சீக்கிரமா தமிழ் டப்பிங்ல வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ல எல்லாம் இந்த படம் வெளியாச்சு. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.